வீகனிசம் இன்றைக்கி பரவலாக ஆன்லைனில் குறிப்பாக செய்யப்படுகின்ற பிரச்சாரம், பள்ளிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுறது. இந்த வீகனிசம் கும்பலால் எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு மதக்கலவர மனநிலை ஏற்படுத்தப்படுகிறது. அனிமல் வெல்ஃபேர் அப்படின்ற பேரில் சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி இவங்க எப்படி ஒரு மத வெறுப்பு நிலையை உருவாக்குகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட சாதியின் சார்பாக சாதியின் பெயரால் செய்யப்பட்ட ஒரு பிரச்சாரம் அது பொதுமக்கள் கிட்ட எடுபடலை அப்படின்னு உடனே அதை எப்படி என்ஜிஓவாக உருமாறி என்ஜிஓக்கள் வழியாக இன்றைக்கு அனைத்து மட்டங்களிலும் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பிரச்சாரங்கள் எப்படி கலவரத்திற்கு ஆதரவான மனநிலையாக மாறுகிறது. நாங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம். சைவம் அசைவம். அது என்ன சைவம் அசைவம்? இந்த வார்த்தை பிரயோகமே முதல்ல சரியா? சைவம்ன்றது ஒரு சமயத்தை குறிக்கக்கூடிய சொல். அசைவம்ன்ற ஒரு வார்த்தையே தமிழ் அகராதியிலே எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த சைவம் என்கின்ற சொல் எப்படி உணவுப் பொருளாக மாறுச்சு? தமிழ் இலக்கியங்களின் வரலாற்று தகவலின்படி சைவம் வைணவம் இந்த இரண்டுமே இரண்டு மதங்களாக இரண்டு சமயங்களாக கூறப்பட்டிருக்கு. சிவனை அடிப்படையாக கொண்டவர்கள் சைவத்தை வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் சைவ மத குறவர்கள் அப்படின்னு சொல்லி 4 பேரை சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேரும் சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர்கள் சைவ மதம் சார்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் இவர்கள் சைவ சமயத்தின் அறநெறிகளை வகுத்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் பெருமாளை அடிப்படையாக வைத்தவர்கள் வைணவர்கள். வைணவர்கள் 12 ஆழ்வார்களை சொல்கிறாங்க. இந்த 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார். இவர்கள் இந்த ஆழ்வார்களும் இந்த குறவர்களும், அதாவது இந்த சைவ குறவர்களும் அவர்களுடைய பாடல்களிலோ இலக்கியங்களோ எங்கேயுமே சைவம் என்கின்ற வார்த்தை ஒரு உணவு பழக்க வழக்கம் அப்படின்ற அந்த குறிப்புகளே இல்லை. அப்போ இந்த வார்த்தை உணவு பழக்க வழக்கத்திற்கான வார்த்தையாக எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன்னா, வைணவத்தை அடிப்படையாக கொண்ட பெருமாளை பிரதானமாக வழிபடக்கூடிய அந்த சமூகத்தினர் ஒரு காலகட்டத்தில் சைவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த சிவாலயங்கள் மடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சைவப்பிள்ளை அப்படின்ற அந்த சமூகம் இல்லை அந்த சமயத்தில் முன்னோடியாக இருந்தவர்கள் அந்த கோவிலுக்குள் இருந்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக அரசியல் மாற்ற சூழலில் சிவாலயங்களுக்குள் வைணவ கடவுளான திருமால், ஏன்னா விஷ்ணுன்ற வார்த்தையை நமக்கு வரலாற்று ரீதியாக நம்ம தமிழ் இதில் கிடையாது, அதனால் நான் பெருமாள்னு சொல்கிறேன், திருமால். அப்போ இந்த பெருமாளை அடிப்படையாக பூஜிக்கக்கூடிய ஒரு சமூகம் படிப்படியாக சைவ ஆலயங்களுக்குள் சைவ ஆலயங்களின் கருவறைக்குள் பூந்து நாங்கள் தான் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் ரைட் மாதிரி அவங்க மாறி, அப்போ வைணவர்கள் மெல்ல மெல்ல சைவத்தை கரைத்து விட்டார்கள், சைவத்தை முழுங்கி விட்டார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் கூட சைவம், ஏன்னா வைணவர்கள், அதாவது இவங்க ப்ரொமோட் பண்ணுறது வைணவ சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் சைவத்தை சாப்பிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ சைவம்ன்ற பெயர் சமயமாக அது மாறி அது ஒரு உணவு பழக்க வழக்கமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கலாம். அதனால் சைவம் அசைவம்ன்ற வார்த்தையே முதல்ல தவறு. இந்த வீகனிசம் குரூப்பு அடிக்கடி தமிழில் குறிப்பாக, ஏன்னா இங்கிலீஷில் ஓகே வெஜ் நான்வெஜ்னு டைரெக்டாக இருக்குது, இங்கே சைவம் சைவ உணவகம் இந்த வார்த்தைகளே முதல்ல தவறான பிரயோகம். அப்போது இந்த சைவம் அப்படின்ற வார்த்தைக்கு
உண்மையாக பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? புலால் உண்ணாமை, புலால் உண்ணுதல். இந்த வார்த்தை தான் சைவத்திற்கான சரியான பதில் வார்த்தை. ஏன்னா இலக்கியங்கள் எங்கேயுமே சைவம் உணவு பழக்கம்னு குறிப்பிடப்படல. அதனால் புலால் உண்ணாமை, புலால் உண்ணுதல் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ புலால் உண்ணாமை இந்த வீகனிசம் ப்ரொமோட்டிங் குரூப், நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த வீகனிசம் குரூப்பை தான் நான் இப்போ பர்டிகுலராக என்ஜிஓன்ற பேரில் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீகனிசம் குரூப்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்லது தெரிந்தும் மறைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயம் எப்படி விவசாயம் உருவாகுது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அழகா சொல்கிறாரு, காடு திருத்தி கல்லணை செய்தல் அப்படின்றாங்க. ஒரு விவசாயம் நாம் செய்யணும்னா முதல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படணும், அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் வேட்டையாடப்படணும், அதை சமன்படுத்தணும். அதாவது நிலத்தோட தன்மையவே நாம் மாற்றி அதை சமப்படுத்தி அங்கே அந்த பயிர்கள் விளைவிக்கிறதுக்கு நம்ம ஏராளமான உரங்கள், அதாவது நம்ம இன்றைக்கி ஆர்கானிக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை இன்ஆர்கானிக்னு நீங்கள் ஆர்கானிக் அல்லாதது அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு வகையில் அங்கு அந்த பயிர்களை விளைச்சலை பாதிக்காத வகையில் உரங்களையோ எதையாவது பயன்படுத்தி அந்த விளையக்கூடிய பயிர்களை பறவைகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு இப்படி சொல்லி பல்வேறு வகையில் நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல காடுகள் அழிக்கிறோம், அங்கே இருக்கிற வனவிலங்குகள் அழிக்கிறோம், அதற்கு பிறகு பயிர் நடுறோம், வரக்கூடிய சிறு பூச்சிகள் வரக்கூடாதுன்னு அதை விரட்டுறோம், அதுக்கு பிறகு பறவைகள் தானியங்களை பாதுகாக்கிறதுக்கு அதையும் செய்கிறோம். அப்போ 2 இட்லி உங்களோட தட்டில் விழுகிறதுனால நாங்கள் உயிர் கொள்ளாமை அதன் மூலமாக எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அது முதல் தவறு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இவர்களோட அந்த வீகனிசம் அப்படின்ற அந்த விஷயம் இந்த உயிர்கள் கொல்லாமைன்றது சைஸ் மேட்டர்ஸா அப்படின்னு தெரியல. சிறு பூச்சிகள், புழுக்கள், சிறு பறவைகள்லாம் நம்ம கொன்னுக்கிறலாம். பெரிய விலங்குகளை, பெரிய உயிரினங்களை வெட்டுறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிந்த விலங்குகளை அல்லது பறவை வகைகளை சாப்பிட்றதுக்கு மட்டும் எதிர்ப்பா. இந்த வீகனிசம் பேசுகிற குரூப்போட உண்மையிலே இவர்களுக்கு சைஸ் மேட்டர்ஸான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, சாதாரண சிறு புழுக்களும் பூச்சிகளும் பறவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் தான். இவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய விலங்குகள், பெரிய மாடு, ஆடு அந்த மாதிரி மட்டுமே பேசி வராங்க. இவர்களுக்கு உருவத்தை அடிப்படையாக வச்சு தான் இவங்க பிரச்சாரம் இருக்குதா. இந்த வீகனிசம் ப்ரொமோட் பண்ணுற குரூப்புக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியலன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய மத வழிபாட்டு தலங்களில் பயன்படுத்தக்கூடிய எந்த யாகம்னு சொன்னாலும் நீங்கள் விளக்கு போடுறதுலேருந்து ஆரம்பிச்சிங்கனாலும் கொண்டு போய் நெய் விளக்குன்னு போடுவீங்க. கோயில்களில் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால்களை ஊற்றி பாலாபிஷேகம் சொல்லி பண்ணுவாங்க. விலங்குகளிலிருந்து வரக்கூடிய எந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுற இதே கூட்டம் இதை பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. அதைத்தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். 1 லிட்டர் நெய் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பசும்பாலாக இருந்தால் 14 லிட்டர் பால் சரியாக தேவைப்படும். 1 லிட்டர் நெய் உற்பத்தி செய்வதற்கு 14 லிட்டர் பசும்பால் இருந்து தான் நம்ம 1 லிட்டர் நெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எருமை பாலாக இருந்தால் 8லிருந்து 9 லிட்டர் பால் தேவைப்பட்டால் நம்ம 1 லிட்டர் நெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆக ஒரு யாகத்தில் நீங்கள் ஊற்றக்கூடிய லிட்டருக்கணக்கான நெய்க்கும் ஒவ்வொரு லிட்டர் நெய்யுக்கும் ஆயிரக்கணக்கான விளக்குகளுக்கும் சேர்த்து நீங்கள் மாடை வளர்த்து பாலை எடுத்தே ஆகணும். இதோட தர்க்கம் என்ன? இந்த வீகனிசம் நீங்கள் விலங்குகளிலிருந்து வரக்கூடிய எந்த பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒன்று, நீங்கள் உயிர் கொள்ளாமையை ப்ரமோட் பண்ணுறீங்களா, இல்லை மத பிரச்சாரத்தை செய்கிறீங்களா? வீகனிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா இதை எல்லாவற்றையும் எதிர்க்கணும். ஆனால் ஏன் ஒரு பக்கம் நீங்கள் சாப்பிட வேணாம், இதெல்லாம் உணவுப் பொருட்களை தவிர்க்கணுன்றீங்க, இந்த பக்கம் மத வழிபாட்டு பேர் நடக்கிறத வாயை திறக்கிறதில்ல. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு பிரச்சாரமாக இதை எடுத்துக்கிறீங்களா வீகனிசம்? அதுக்கப்புறம் இந்த வீகனிசம் கும்பல் சொல்கிறது, நீங்கள் புலால் உண்ணாமையே அதற்கு இணையாக எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும், சரியான மாற்று பொருட்கள் இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறது.
ஒரு நாள் நீங்கள் யாராவது ஆர்கானிக் ஸ்டோரில் போய் விலையை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க சொல்கிற அந்த புலால் உண்ணாத கூட்டத்தினர் வீகனிசம் ப்ரொமோட் பண்ணுறவங்களோட விலை என்னன்னு. இதில் சொல்லுவாங்க, நாங்கள் பால் யூஸ் பண்ண மாட்டோம், க்ரீன் டீ யூஸ் பண்ணுவோன்னு. டீ எஸ்டேட்டுகளோட வரலாறு மிக கொடூரமானது. பார்க்கறதுக்கு பசுமையாக தெரியலாம். இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் டீ எஸ்டேட்டுகள் ஏற்படுத்திய பெருநாசம். இன்றைக்கி ஆறுகளில் நம்ம தண்ணீர் சராசரி நீர் ஓட்டம் குறைந்ததற்கு அடிப்படை காரணமே மேற்கு தொடர்ச்சி மலையில் புல்வெளிகளை காடுகளை அழித்து அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கொன்று. இன்னும் நிறைய ஒரு விஷயம் சொல்கிறேன். 1974 வரைக்கும் கேம் லைசன்ஸ்னு கொடுத்தாங்க. கேம் லைசன்ஸ்னால் ஸ்பெஷல் கேம் லைசன்ஸு, பிக் கேம் லைசன்ஸு, ஸ்மால் கேம் லைசன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? யானை, சிறுத்தை, யானை, புலி, இதெல்லாம் சிங்கம், இதெல்லாம் பிக் கேம் லைசன்ஸ். நீங்கள் சுட்டு கொண்டுக்கலாம். சுதந்திர இந்தியாவில் அந்த லைசன்ஸ் இருந்தது. ஸ்மால் கேம்னா பன்னி, முயல், இந்த மாதிரி விஷயங்களை வேட்டையாடிக்கலாம். ஆக இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுத்து பெரும் முதலாளிகள் தங்களது நிலத்தை பாதுகாத்து கொள்வதற்காக வேட்டையாடி கொன்று உருவாக்குனதான் இந்த டீ எஸ்டேட். ஆயிரக்கணக்கான பழங்குடிகள் ஒரு இரவில் அடித்து விரட்டப்பட்டு அடிமையாக மாற்றப்பட்டு இன்றைக்கி அரை ஏக்கர் நிலத்துக்கு அல்லாடக்கூடிய சூழலை உருவாக்குனது இந்த டீ எஸ்டேட். இதோட வரலாறு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் க்ரீன் டீ சாப்பிடுவோம். உண்மையை சொல்லணும்னா சுற்றுச்சூழலையே வீகனிசம், அதாவது இந்த புலால் உண்ணாமை, நாங்கள் உயிர்களை காப்பாற்றுறோம்னு சொன்னால் நீங்கள் முதல்ல தவிர்க்க வேண்டியது டீயை தான். அது எந்த வகையான டீயாக இருந்தாலும் அது எங்கேருந்து அந்த ஆர்ஜினை பொறுத்து இருக்கு. புலால் உண்ணாமை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரமாக, ஒரு உயரிய விதமாக பிரச்சாரம் செய்யப்படுறதுனால இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மாநிலங்களாக அறியப்பட்ட பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற அனைத்து மாநிலங்களுமே எதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மத பழக்க வழக்கத்தின் காரணமாக குழந்தைகளுக்கு சரியான புரதச்சத்து கூடிய அந்த உயிர்ச்சத்து உணவு கிடைக்காத காரணத்தினால்தான் அங்கே இருக்கிற குழந்தைகளில் நீங்கள் உங்கள் கேமராவெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு ஹையர் காஸ்ட், அந்த மேல் சாதி, அந்த ஹையர் 2 அந்த மாதிரி மட்டும் காட்டுறதுனால அப்படி தெரியும். ஆனால் கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த மக்களுக்கு புரதச்சத்து கிடைக்காம போனதுக்கு இந்த மத பழக்க வழக்கங்கள் மிக முக்கிய காரணம். தமிழ்நாடு அரசாங்கம் இதனால தான் 50 வருஷத்துக்கு முன்னாடியே சத்துணவுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். அந்த சத்துணவில் முட்டையை சேர்த்து கொடுத்தோம். ஏன்? குழந்தைகள் ஒரு வேளையாவது சத்து உள்ள ஒரு உணவை சாப்பிடணுன்றதுக்காக முட்டையை நம்ம கொடுத்தோம். அப்படியாக சத்துணவு தின்று வளர்ந்து இன்னைக்கு பெரிய ஆட்களானவர்களோட எண்ணிக்கை எத்தனையோ இருக்குது. இன்னைக்கு ஏன் இன்னும் சொல்லணும்னா அந்த சத்துணவில் அரிசிச்சோறு போட்டாங்க. அரிசிச்சோறு ஒரு சிலருக்கு அரை நூற்றாண்டு கனவு. திருவிழா காலங்களில் மட்டும்தான் அரிசிச்சோரே இருக்கும். மிச்ச நேரம்லாம் கூழ், கஞ்சி, அந்த மாதிரி அரிசி சோறு என்பது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்து நாம் கல்விக்கு மக்களை வர வச்சு கல்வியின் மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியதை இன்னைக்கு இந்த வீகனிசம் குரூப்பு பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு சிதைக்கிறது. தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னராக எம்ஜிஆர் துவங்கி கருணாநிதி, ஜெயலலிதா, இன்றைய ஸ்டாலின் வரையிலான காலகட்டங்களில் சத்துணவு நம்ம போட்டு அதில் முட்டையும் கொடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வர வச்சோம். ஏன் முட்டை கொடுத்தோம்? ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் உருவாகணுன்றதுக்காக நம்ம கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீகனிசம் ப்ரொமோட் பண்ணுற குரூப்பு அதே ஸ்கூல்களுக்குள்ளே என்ஜிஓக்களாக போய் நீங்கள் முட்டை சாப்பிடாதீங்க, நீங்கள் கறி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி நஞ்சை விதைக்கிறார்கள். கடைசியாக இந்த வீகனிசம் குரூப், இந்த என்ஜிஓக்கள் செய்கின்ற பிரச்சாரம் எப்படி கலவர கும்பலுக்கு உதவுகிறது? ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இந்த வீகனிசம் பிரச்சாரம் எப்படின்னு. இவர்கள் வீகனிசம் பிரச்சாரம் என்பது அதை செய்யக்கூடிய முறை நம்ம கேள்வி கேட்டே ஆகணும். அதாவது அந்த புலால் உணவை தின்பவர்களே அசிங்கமானவர்கள். ஐயோ இது எப்படி சாப்பிட்றாங்க, ஐயோ இது நான் தான் சொன்னேன்ல, சாதியாக இருந்து என்ஜிஓக்களாக இது மாறி இருக்கு.
இந்த என்ஜிஓக்கள் அதே வகையான பிரச்சாரத்தை செய்கிறாங்க. ஒரு வகையில் இந்த பிரச்சாரம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பொது சமூகத்தில் குழந்தைகளிடமோ இளைஞர்களிடமோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போய் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, இவன் கறி சாப்பிட்றான், இவனை அடித்தா தப்பு இல்லை, அப்படி அதாவது நேரடியாக இறங்கி ஒருத்தன் கலவரம் பண்ணணும்னு இல்லை. கலவரக்காரர்கள் செய்வதை தட்டி கேட்காமல் அதுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கல, அந்த மனநிலை உருவாக்கத்தை இந்த என்ஜிஓக்கள் விலங்குகள் நலன் என்கின்ற பெயரில் வீகனிசம் என்று ப்ரொமோட் செஞ்சிருக்கு. இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில் ஒரு கரிசோறு வைக்கிறோம் அப்படின்னே கலவரம் பண்ணுறான். ஆந்திராவில் ஒரு பூனைக்குட்டி போய் ஒரு கறித்துண்டை போட்டனே கலவரம் பண்ணுறான். இதோட தாற்பயம் எங்கேருந்து வந்தது? இதோட அடிப்படை இந்த வீகனிசம், ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு சாதிய புனித கோட்பாடுகள். இன்னொரு பக்கம் இந்த என்ஜிஓக்கள் சமீபத்தில் அதை ஹைடெக், ஏன்னா இவங்களுக்கு கோடிக்கணக்கான சிஎஸ்ஆர் ஃபண்டு வருதில்ல, விலங்குகள் நலன்ற பேரில் வாங்கக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்டு இன்றைக்கி நாடு முழுக்க இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு மறைமுகமாக குழந்தைகளிடமும் இளைஞர்களிடம் அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அடித்தா தப்பு இல்லை, அவங்க இதை பண்ணுறாங்க. ஆக ஒரு மதத்தை ப்ரொமோட் செய்கிறாங்க. இவர்கள் புலால் உண்ணாமையை ப்ரொமோட் செய்யலை. இவர்கள் வள்ளலார் பேசிய உயிர் கொல்லாமையை பற்றி பேசலை, திருவள்ளுவர் சொன்ன புலால் உண்ணாமையை பற்றி பேசலை. இவர்கள் ஒரு மதத்தை ப்ரொமோட் செய்கிறாங்க. அந்த உணவின் பெயரால், அதாவது புலால் உணவின்ற பெயரால் மக்கள் மனதில் வெறுப்பை விதைக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வெறுப்பை விதைக்கிறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் எப்போ சொன்னாலும் சொல்லுவாங்க, திருக்குறள் புலால் உண்ணாமையை வலியுறுத்துது. வள்ளலாரை இவங்க தவிர்த்துட்டே இருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா வள்ளலாரை ரொம்ப பேர் தவிர்ப்பாங்க. வள்ளலார் புலால் உண்ணாமை பற்றி பேசினார். இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை பேசினாங்க. அது என்னன்னா, மனிதர்கள் சமம், சாதிய பாகுபாடுகள் பார்க்கக்கூடாது, மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளணும், சக மனுஷனா மதிக்கணும். இதை எந்த வீகனிசம் என்ஜிஓவாவது ப்ரொமோட் பண்ணுறாங்களா? வணக்கம் நண்பர்களே, சிவா, கோவையிலிருந்து.